ஹாய் ஹலோ மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சத்யா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சத்து மாவு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நான் செய்ய போகிற சத்து மாவில் 26 பொருட்களை வச்சு நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். இதில் ஒவ்வொரு பொருளுமே என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத வறுக்கும்போது நான் சொல்கிறேன். இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வறுத்து தான் நம்ம அரைக்கணும். இப்போ கடையில கூட ரெடிமேடு கிடைக்குது. ஆனாலும் நம்ம வீட்லயே வாங்கி நம்ம ஒவ்வொன்றும் கிளீன் பண்ணி அதை தனித்தனியாக வறுத்து நம்ம அரைச்சி செய்யும்போது நம்ம என்னென்ன பொருள் போட்டு செய்யறோம், அது எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா உங்களது கடையில நம்ம ரெடிமேடாக வாங்குறப்ப அதுல என்ன போட்டு அரைச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனாலதான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம குடிக்கலாம். சுகரு, பிபி இந்த மாதிரி இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். நம்ம தாராளமா இதை எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப சத்துள்ள பொருள். இதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம வறுக்க முடியும். இப்போ நம்ம ராகி போட்டுக்கலாம். 250 கிராம் ராகியில் வந்து நார் சத்து இருக்குது, அயன் சத்து இருக்குது. நல்லா கொஞ்சம் பொரியாக வர வரைக்கும் வறுக்கலாம், எடுத்துடலாம். அடுத்தது கம்பு போட்டுக்கலாம். கம்பு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. 250 கிராம் போட்டிருக்கோம். அயன் சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது. அதுவும் கொஞ்சம் பொரியாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளை சோளம் போட்டுக்கலாம். 250 கிராம். வெள்ளை சோளத்தில் வந்து பிபி கண்ட்ரோல் பண்ணும், அயன் சத்தும் இருக்குது. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தானது. இது சூடுத்தன்மை உள்ளது. கம்பு சேர்க்குறப்ப ராகியும் கூட சேர்க்குறப்ப இது மேட்ச் ஆகிடும். அதுவும் கொஞ்சம் பொரியாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். அடுத்தது கார்ன், எல்லோ கார்ன் போட்டுக்கலாம். இது 50 கிராம். இதுவும் வந்து நல்லா ப்ரோட்டீன் உள்ளது, நார் சத்தும் உள்ளது. இதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை, கலர் மாறி ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம இது எல்லாமே தட்டில் கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருப்பு கவுனி 250 கிராம். இதுவும் நல்லா வறுக்கணும். இந்த கருப்பு கவுனி வந்து ரொம்ப சத்தானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வரக்கூடிய கிருமி வராமல் தடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. இது நல்லா வறுக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம நல்லா வறுத்து போட்டுக்கிறப்ப அது சீக்கிரம் வெந்துடும். ரெடி ஆயிடுச்சு, இப்போ கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். 150 கிராம். இது வந்து பெண்களுக்கு ரொம்ப இடுப்பு எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து தரக்கூடியது. இது நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா மனம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பெரிய எடுத்துடலாம். அடுத்தது நம்ம சோயா போட்டுக்கலாம். இது 20 கிராம் தான், ரொம்ப போட வேண்டாம். இது 20 கிராம் போதும். இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். சோயாலையும் வந்து புரோட்டீன் இருக்குது, அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை பயிறு போட்டுக்கலாம். இது வந்து 100 கிராம்ஸ். பச்சை பயிர்லேயும் வந்து புரோட்டீன் இருக்குது, நார் சத்து இருக்குது. இதுவும் குளிர்ச்சி தரக்கூடியது. ஃப்ரை ஆகிடுச்சு.
அந்த கலர் மாறுற வரைக்கும் வறுத்துலாம் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்லி போட்டுக்கலாம். பார்லி வந்து 150 கிராம். இது வந்து கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்குது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுவும் குளிர்ச்சி தரக்கூடியது தான், ரொம்ப நல்லது. கலர் மாறுற வரைக்கும் வறுத்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பிளாக் சன்னா, கருப்பு கொண்டக்கடலை போட்டுக்கலாம். 100 கிராம். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, நார் சத்தும் இருக்குது. கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏனை கவுனி அரிசி போட்டுக்கலாம். இந்த அரிசி வந்து உண்மையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. இது வந்து அந்த பேரே சொல்கிறாங்கன்னா ஏனைக்குள்ள பலம் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அயன் சத்து இருக்குது. அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்தது மாப்பிள்ளை சம்பா அரிசி 250 கிராம். இது வந்து ரொம்ப 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 சத்தானது. இதுவும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் பொடி பொடியாக வர வரைக்கும் வறுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது 50 கிராம். இது நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயும் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இது நல்லா வறுத்துட்டு நம்ம தோல் எடுத்துடணும். தோல் நல்லா எடுத்துட்டு புடச்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும். அதில் ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்தது அவுள் 100 கிராம்ஸ். அவுளில் அயன் சத்து இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் நல்லா கொஞ்சம், இது ஏற்கனவே ஃப்ரை ஆனது, லைட்டாக ஃப்ரை பண்ண போதும். அது கூடவே நம்ம உடச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். உடச்ச கடலை லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உடச்ச கடலை ப்ரோட்டீன் இருக்குது. ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய சக்தி உடையது உடச்ச கடலை. அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு திணை சேர்த்துக்கலாம். திணை வந்து 250 கிராம். திணையில் உண்மையில் ரொம்ப அயன் சத்து இருக்குது. அதுவும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி கொஞ்சம் பொரியாக வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். அடுத்தது சிகப்பு கார அரிசி. இதுவும் 250 கிராம். சிகப்பு கார அரிசியில் வந்து அயன் சத்து இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி கஞ்சி கொடுத்தா ரொம்ப நல்லது. போன் ஸ்ட்ரென்த்து தரும், அயன் சத்து இருக்கிறதுனால. அதுவும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம் அதை. நெக்ஸ்ட் வந்து எள்ளு, கருப்பு எள்ளு. இதுவும் 100 கிராம்ஸ். கருப்பு எள்ளில் வந்து என்ன சத்து இருக்குங்கன்னா அயன் சத்து இருக்குது. அயன் சத்து இருக்குது, உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அது கொஞ்சம் படப்படன்னு பொரியும் போது அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அது ரெடி ஆகிற கொஞ்சம் ஸ்டேஜில் நம்ம கூடவே கசகசா சேர்க்க போகிறோம். கசகசா சேர்த்துக்கலாம். கசகசாவில் கால்சியம் சத்து இருக்குது. அதுவும் கொஞ்சம் படப்படன் பொரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெடியாக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை சேர்த்துக்கலாம். 100 கிராம்ஸு. கோதுமை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். சம்பா கோதுமையில் அதிக நார் சத்து இருக்குது. பொதுவாக கோதுமையில் நார் சத்து இருக்குது, ஆனால் சம்பா கோதுமையில் அதிகமாக இருக்குது. அது எனக்கு கிடைக்கல. இப்போ இந்த சாதா சப்பாத்தி கோதுமை எடுத்துட்டேன். ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி 100 கிராம் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும்.
அப்படியே பொரி பொரியாக ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். கலர் மாறிடுச்சு, எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். 50 கிராம்ஸ் ஜவ்வரிசி வந்து நல்லா வெள்ளையாக ஆகிற வரைக்கும், அந்த கலர் வந்து ஒரு மாதிரி பொரி மாதிரி ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுவும் குளிர்ச்சி தரக்கூடியது தான். 50 கிராம் போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். 100 கிராம்ஸ். பாதாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பளபளப்பு தரக்கூடியது பாதாம் முந்திரி. அதே சமயத்தில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது கூடவே ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். அப்போ ஏலக்காய் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா பவுடர் ஆகிடும், அதனால் ஏலக்காவும் கூடவே சேர்த்துக்கலாம். இது மூணுமே ஃப்ரை ஆன உடனே சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி வந்து நல்ல ஜீரண சக்திக்கு ஹெல்ப் பண்ணும். ஏலக்காய் வந்து மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாமே வறுத்தாயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இது வந்து எப்படி செய்கிறதுன்னு கூட நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தானியங்கள் எல்லாமே வறுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். எவ்வளோன்ட்டு வெயிட் பார்த்தா இது மாவு மட்டும் 3 கிலோ இருந்தது. இப்போ இந்த வந்து எப்படி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்களா. தண்ணி வந்து 3 டம்ளரு, நம்ம 2 1/2 டம்ளர் வந்து மாவு கரைக்கிறதுக்கு. இப்போ 1 ஸ்பூன் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இவ்வளோ அளவு, 1 ஸ்பூன் அளவு விஸ்கு வச்சு நம்ம வந்து இது நல்லா தண்ணி ஊற்றி கலக்கலாம். இந்த 1/2 டம்ளர் தண்ணி நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஏலக்காய் எல்லாமே போட்டு தான் அரைச்சிட்டு வந்துருக்குறோம். இப்போ தனியாக ஒன்றுமே ஏலக்காய் போட வேண்டாம். இதை நல்லா கொதித்து நல்லா வெந்த பிறகு அப்புறமா நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட வேண்டியது தான். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட போகிறோம். ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து நம்ம போடுறப்ப இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, சத்துமா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். சத்துமா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து அவ்வளோ சத்தும் டேஸ்ட்டும் அவ்வளோ சத்து இருக்குது நம்ம உடம்புக்கு, அவ்வளோ ஹெல்த்தி. இது நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு டெய்லியுமே டீ காஃபி இது மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இது நீங்கள் இதை செஞ்சு குடிங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப இது ஹெல்ப் பண்ணும். நிறைய தானியெல்லாம் இருக்குது. இது செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நன்றி.